அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜைரா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொங்கல்ங்க. பொங்கல்னாவே ஸ்பெஷல் தான். இதில் வந்து சமத்துவ பொங்கல்னா ஸ்பெஷலுங்க. என்னன்னு கேளுங்க, சமத்துவம்னாவே ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை இந்த மந்திரி மேனன் தெருவில், பரமக்குடி மந்திரி மேனன் தெருவில் நான் பார்த்தேங்க. எப்படின்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பாதி பேர் முஸ்லீமும் பாதி பேர் இந்துக்களாக இருந்தாலும் கூட மனதால் ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த ஒரு வேற்றுமையே இல்லாமல், ஜாதி மதம் பார்க்காம, முஸ்லீம் என்ன இந்து என்ன அப்படின்னு பார்க்காம, இது வந்து தமிழர் பண்பாடு, தமிழருக்காக வைக்கிற, விவசாயத்துக்காக வைக்கிற பொங்கல் அப்படின்னு சமத்துவமாக அந்த தெருவில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து கூடி இன்றைக்கி பொங்கல் வச்சாங்க. அதுக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நானும் போனேன். போய் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அந்த தெருவை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே இருக்க மக்கள் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக ஒன்றுக்கு ஒன்று ஒற்றுமையாக, முஸ்லீம்னு இல்லாமல் இந்துன்னு இல்லாமல் ஒற்றுமையாக இருந்து அந்த பொங்கலை வைக்க போகும்போது ஃப்ரெண்டுகள்லாம் கூடி, உண்மையிலே இதெல்லாம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் பழக்கம் இல்லைங்க. இவங்கெல்லாம் ஒரு 30 வருஷம் பழக்கம். 30 வருஷமாக ஒரு தெருவில் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்கன்னா அதுவே பெரிய விஷயந்தான். என்னங்க ஜாதி மதம் பேதம் எல்லாமே வேஸ்ட்டுங்க. நீங்கள் உண்மையிலே இங்கே ஜாதி மதம் பேதம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வச்ச அந்த பொங்கலை பார்க்க போகும்போது அந்த மந்திரி மேனன் தெருவில் உண்மையிலே ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன். ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஒரு இனிமையாக இருந்துச்சு. பாருங்களேன், எல்லாருமே கூடி முஸ்லீம்னு இல்லாமல் இந்துன்னு இல்லாமல் அவ்வளோ ஒரு சிறப்பாக அந்த பொங்கல் வச்சாங்க. ஆமாம், அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷம். என்னங்க ஜாதி மதம் பேதம் இந்த மாதிரியே நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த இந்த மந்திரி மேனன் தெருவில் இத்தனை வருஷமாக 25 வருஷமாக அந்த ஒற்றுமையை பாருங்களேன். அந்த ஃப்ரெண்டு மாதிரி அந்த பிள்ளைங்க எல்லாருமே அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஒற்றுமையாக அந்த சமத்துவ பொங்கல் வச்சு நடத்துகிறாங்க. இது வருஷம் நடக்குது. இந்த வருஷம்தான் வீடியோ எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. பாருங்கள், ரொம்ப ஒரு சந்தோஷம், ரொம்ப ஒற்றுமையான ஒரு தருணம்னு சொல்லலாம். ஆமாம், அதை பார்க்கும்போதே ரொம்ப ஒரு இதாக இருக்குது. எல்லோரும் ஒன்று சேர்ந்து நின்று பொங்கல் கொண்டாடுதுங்க பிள்ளைங்க.